சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விஹாரையை அகற்ற முற்பட்டால் கிளர்ந்தெழுவோம், எச்சரிக்கும் சரத் வீரசேகர. காளிக்கோட்டையை பார்வையிட்ட சீன தூதுக்குழு, அனர்த்த நிலைமைகள் தொடர்பிலும் ஆய்வு. இலங்கையில் 2026 கல்வி மறுசீரமைப்பு சாத்தியமில்லை, ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. நைஜீரியாவில் பள்ளிவாசலில் குண்டுவெடிப்பு, 5 உயிரிழப்பு, பலர் காயம். வத்திகானில் பாப்பரசர் லியோவின் முதலாவது நத்தார் ஆராதனை, கொட்டும் மழையிலும் வழிபாடுகள். தொடர்பான விரிவான செய்திகள். இயேசுபாலன் பிறப்பான நத்தார் பண்டிகையை தமிழர் தாயகம் உட்பட இலங்கை முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகின்றனர். வடக்கில் யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி மாவட்டங்களிலும் கிழக்கில் மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களிலும் இடம்பெற்ற நள்ளிரவு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றுள்ளனர். யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்திற்கான பிரதான நத்தார் நள்ளிரவு திருப்பலி யாழ் புனித மரியன்னை தேவாலயத்தில் இடம்பெற்றது. யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாச மாண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்த நத்தார் நள்ளிரவு திருப்பலியில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு இயேசு பாலனின் பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்தனர். வரலாற்று சிறப்புமிக்க செம்பியன்பற்று வடக்கு புனித பிலிப்பு நேரியர் ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த திருநாள் அந்தோணிசாமி பிரான்சிசன் கப்பூச்சியன் சபை தலைமையில் இடம்பெற்றது. கிறிஸ்து பிறப்பு விழாவில் அருட்தந்தைகள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நத்தாறு விசேட வழிபாடுகள் கிளிநொச்சியின் பல்வேறு திருச்சபைகளில் சிறப்பாக இடம்பெற்றது. முறைகண்டி தென்னிந்திய திருச்சபையில் சிறப்பு வழிபாட்டு அருட்பணி யோசுவா தலைமையில் இடம்பெற்றது. குறித்த திருப்பலிகள் பெருந்திரளான மக்கள் பங்கேற்று இயேசுபாலனின் பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதேவேளை மன்னார் மாவட்டத்தின் பிரதான கிறிஸ்துமஸ் நள்ளிரவு திருப்பலி மாவட்டத்தின் முதல் பேராலயமான மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் நள்ளிரவு திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாச மாண்டகை தலைமையில் அருட்தந்தையர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். இதன்போது மன்னார் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் நள்ளிரவு திருப்பலியில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மூதூர் இருதயநாதர் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனை இடம்பெற்றது. தேவாலயத்தின் அருட்தந்தை அமல்ராஜ் ஆராதனை நிகழ்வை நடத்தியிருந்தார். இந்த நள்ளிரவு ஆராதனையில் அதிகளவான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை தேவாலயத்தின் நுழைவாயிலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததோடு சோதனை நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டது. நத்தார் நள்ளிரவு விசேட ஆராதனை மட்டக்களப்பு மாவட்டம் குருக்கள்மடம் புனித பிரான்சிஸ் ஆசிசியார் தேவாலயத்தில் வியாழக்கிழமை நள்ளிரவு இடம்பெற்றது. ஆலய அருட்தந்தை ஹர்சதன் ரிச்சர்ட்சனின் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இவ்வாராதனையில் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். யாழ் தையிட்டி திசவிகாரை விடயத்தில் எமது பொறுமையை மீண்டும் சோதிக்கக்கூடாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினரான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இலங்கை பௌத்த நாடு என்பதை தமிழ் அரசியல்வாதிகள் ஏற்க வேண்டும் என்றும் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். திஸ்ஸ விகாரிக்கு அழுத்தம் கொடுத்து அதனை அகற்றுவதற்கு முற்பட்டால் அதற்கெதிராக தாங்கள் கிளர்ந்தெழுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினரான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தின் வசமிருந்த காணிகளில் 98% விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே திஸ்ஸ விகாரை தொடர்பில் அநீதியான தகவல்களை பரப்பக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பௌத்த நாடு என்பதால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். திஸ்ஸ விகாரியில் பௌத்த மக்களுக்குரிய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுவதாகவும் கஜேந்திரகுமார் உட்பட்ட குழுவினர் கொழும்புக்கு வந்து சுதந்திரமாக கோயிலுக்கு செல்லும் நிலை காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் வேறொரு மதம் பெரும்பான்மையாக இருந்திருந்தால் அந்த மதத்திற்கு எதிராக செயற்பட்டுவிட்டு சுதந்திரமாக இருக்க முடியுமா? பௌத்த தர்மம் ஊடாக வழங்கப்பட்ட போதனைகளால் தான் பொறுமை காப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அந்த பொறுமைக்கும் ஓர் எல்லையுண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தமிழர் தாயகத்தில் விகாரை கட்ட முடியாது என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குறிப்பிடுகின்றது. இது
தொடர்பில் இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நிலைப்பாடு என்ன எனவும் வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த மரபுரிமைகளை நாசமாக்கும் நிகழ்ச்சி நிரல் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் வலிகாமம் தெற்கு உடுவில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தவிசாளர் ஒருவர் அமர்வதற்கான ஆசன ஒதுக்கீட்டால் குழப்பமான நிலை ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் ஆசன ஒதுக்கீட்டால் குழப்பமான நிலை ஏற்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ் பலிகாமம் தெற்கு உடுவில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் ஸ்ரீபவானந்த ராஜா தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது பிரதேச சபை தவிசாளருக்கும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் வரிசையில் ஆசனம் ஒதுக்கப்பட வேண்டும் என வலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா பிரகாஷ் கோரிக்கையை முன்வைத்தார். குறித்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில்தான் அமர வேண்டும் என ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் ஸ்ரீபவானந்த ராஜா தெரிவித்தார். குறித்த கருத்துக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இதன்போது அனுமதி இல்லாமல் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள பிரதேச சபை உறுப்பினர்களை வெளியேற்றுமாறு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து சிறிது நேர வாக்குவாதத்தின் பின்னர் பிரதேச சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட குழு இலங்கைக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட நிலையில் காலி கோட்டையில் கண்காணிப்பு பயணத்தை நேற்றைய தினம் முன்னெடுத்துள்ளது. வாங் ஜூன் செங் தலைமையிலான சீன குழுவினர் நேற்று காலை காளிக்கோட்டைக்கு சென்று கோட்டை சுவர்களை ஆய்வு செய்துள்ளனர். இதன்போது சிறப்பு அதிரடிப்படையினர், காவல்துறையினர், கடற்படையினரால் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த குழு அனர்த்த நிவாரணப் பணிகளை பார்வையிட்டுள்ளதுடன் அரசு அதிகாரிகளுடனும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பாதிப்பு குறித்து கலந்துரையாடியுள்ளதுடன் தமது பயணத்தை நிறைவு செய்து சீனா திரும்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நத்தார் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் இலங்கையில் அனைத்து சிறைச்சாலைகளிலும் உள்ள கைதிகளை பார்வையிடுவதற்கு உறவினர்களுக்கு விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இன்று கைதிகளை பார்வையிட வரும் உறவினர்கள் ஒரு கைதிக்கு போதுமான அளவு உணவு அல்லது இனிப்பு பண்டங்களை கொண்டு வர முடியும் எனவும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் ஆணையாளருமான ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிய கல்வி சீர்திருத்தத்தை ஜனவரி மாதம் முதல் நடைமுறைப்படுத்துவது என்பது நடைமுறை சாத்தியமற்ற விடயமாகும் என்று ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து மீளாய்வு செய்து உரிய முடிவு எடுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பரிந்துரைத்துள்ளார். மக்களினதும் பாடசாலை மாணவர்களினதும் மனநிலைகள் குறித்து அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவும் அவர்களது மனித மற்றும் அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் முறையான திட்டம் ஒன்று இல்லாததால் மாணவர்களே பாதிக்கப்படுவதாகவும் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தின் திட்டத்தின் பிரகாரம் ஜனவரி மாதம் முதல் புதிய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவது நடைமுறை சாத்தியம் எனவும் எனவே இதுகுறித்து மீள்பரிசீலனை செய்து தீர்மானம் எடுக்குமாறும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கப்பாட்டை திருத்தி அமைப்பதற்குரிய பேச்சு முன்னெடுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட பன்னிப்பகுதியில் உள்ள கொள்கலத்தில் அனுமதியின்றி இறைச்சியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த கன்றுக்குட்டிகள் உள்ளிட்ட 15 மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சுகாதார குழு, மாநகர பிரதி முதல்வர், மாநகர சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட மாநகர சபை குழுவினரால் குறித்த கொள்களம் நேற்றிரவு முற்றுகையிடப்பட்டது. நத்தார் தினத்தை முன்னிட்டு அனுமதியற்ற முறையில் காதுபட்டியின்றி குறித்த மாடுகள் கொண்டுவரப்பட்டு இறைச்சியாக வெட்ட தயார் நிலையில் வைக்கப்பட்ட நிலையில் மாநகர சபை மேற்பார்வை உத்தியோகத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த மாடுகள் வெட்டப்படுவது தடுக்கப்பட்டதுடன் உரிமையாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 12 பேர் காயமடைந்துள்ளதாக சேருநுவர காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சேருநுவர மகிந்தபுர சந்தையில் அக்கரைப்பற்றிலிருந்து திருகோணமலைக்கு பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த 9 பேர் மூதூர் தள வைத்தியசாலையிலும் 3 பேர் சேருநுவர பிரதேச வைத்தியசாலையிலும் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேருநுவர காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கர்நாடகா மாநிலத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பயங்கரமான பேருந்து விபத்தில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் சுமார் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பெங்களூரிலிருந்து கோகர்னா நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று அதிகாலை சுமார் 2 மணியளவில் எதிர் திசையில் வந்த கொள்கலன் பாரபூர்த்தியொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து மோதியதிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். படுகாயமடைந்த சுமார் 12க்கும் மேற்பட்ட பயணிகள் மீட்கப்பட்டு சித்ரதுர்கா மற்றும் துமகூரு மாவட்ட வைத்தியசாலைகளில் அவசர சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாரபூர்தி ஓட்டுநரும் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் தினமான இன்று அதிகாலையில் நேர்ந்த இந்த துயரச் சம்பவம் கர்நாடகா மாநிலத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நைஜீரியாவின் வடகிழக்கு பேர்னா மாநிலத்தில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் நடந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் தலைநகரான மைதுகுரியின் கம்போரு சந்தையில் தொழுகையின் போது இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் மேலும் 35 பேர் காயமடைந்துள்ளனர். தாக்குதலை நடத்தியதாக இந்த குழுவும் இதுவரை ஒப்புக்கொள்ளவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்னோ மாநிலத்தில் ஒரு இஸ்லாமிய கலீஃபாவை உருவாக்குவதற்காக போகோ ஹராம் 2009 தமது ராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வத்திக்கானின் புனித பீட்டர் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் கடும் மழையும் பொருட்படுத்தாமல் நேற்று முன்னிரவில் கூடி நின்ற நிலையில் பாப்பரசர் லியோ முதன்முறையாக பாப்பரசர் என்ற தகுதி நிலையில் கர்தினால் ஆஜர்கள் ராஜதந்திரிகள் என பல்லாயிரக்கணக்கானோர் முன்பாக ஆராதனைகளை நடத்தினார். சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா தேவாலயத்தின் திருப்பலி நடத்திய பாப்பரசர் உலகுக்கு தொண்டு, இறை நம்பிக்கை, தர்மம் பற்றிய செய்தியை வழங்கி நம்பிக்கையின் பண்டிகையாக கருதப்படும் கிறிஸ்துமஸின் மகிழ்ச்சியை அறிவித்தார். முன்னைய பாப்பரசர்கள் கிறிஸ்துமஸ் ஆராதனைகளை பிந்திய இரவில் நடத்தினாலும் அமெரிக்கரான 70 வயதான பாப்பரசர் லியோ இந்த முறையில் ஒரு மாற்றத்தை நேற்று வெளிப்படுத்திய பின்னர் இன்று காலை கிறிஸ்துமஸ் தின திருப்பலியை நடத்திய பின்னர் பாரம்பரிய பசிலிக்காவின் சாரளத்தில் இருந்து வழங்கப்படும் உர்பியட் ஓர்பி லத்தீன் விழிப்புக்குரிய நகரத்திற்கும் உலகிற்கும் உரிய ஆசீர்வாதத்தை இன்று நண்பர்களில் வழங்கவுள்ளார். இந்த செய்தியில் பாப்பரசர் உலக அமைதிக்கான தனது அழைப்புகளை மீண்டும் வலியுறுத்துவார் என்பதை எதிர்பார்த்தாலும் கிறிஸ்துமஸ் தினத்தை மையப்படுத்தி உக்ரைனிய போரில் ஒருநாள் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்குமாறு அவர் ரஷ்யாவிடம் விடுத்த அழைப்பு ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புடின் தரப்பால் நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கையிட்டி விஹாரையை அகற்ற முற்பட்டால் கிளர்ந்தெழுவோம், எச்சரிக்கும் சரத் வீரசேகர. காளிக்கோட்டையை பார்வையிட்ட சீன தூதுக்குழு, அனர்த்த நிலைமைகள் தொடர்பிலும் ஆய்வு. இலங்கையில் 2026 கல்வி மறுசீரமைப்பு சாத்தியமில்லை, ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. நைஜீரியாவில் பள்ளிவாசலில் குண்டுவெடிப்பு, 5 உயிரிழப்பு, பலர் காயம். வத்திக்கானில் பாப்பரசர் லியோவின் முதலாவது நத்தார் ஆராதனை, கொட்டும் மழையிலும் வழிபாடுகள். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.